வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் நம்ம துணைக்காலுக்கும் மெய்யெழுத்து இர் அல்லது ர இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நிறைய பேர் மாற்றி மாற்றி எழுதிடுவாங்க. அதாவது துணைக்கால் போகிற இடத்துல மெய்யெழுத்தை போட்டுருவாங்க, மெய்யெழுத்து போட வேண்டிய இடத்துல துணைக்கால் போட்டுருவாங்க. அதை நம்ம சரியான முறையில் எழுதினா தான் நமக்கு மாணவர்கள் சரியாக எழுதினா தான் ஆசிரியர்கள் அதுக்கான மதிப்பெண் சரியான மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, இது துணைக்கால். அதாவது கீழே இழுக்காமல் இருந்தால் அது துணைக்கால். இதை கீழே இழுத்தாதான் இது மெய்யெழுத்து. கீழே இழுத்து மேலே புள்ளி வச்சாதான் இது மெய்யெழுத்து. இது இர். இப்போ கால் அப்படின்னு சொல்லிங்கன்னா இங்கே நீங்கள் துணைக்கால் தான் போடணும். மெய்யெழுத்தை நீங்கள் இங்கே எழுதிடக்கூடாது. அதே மாதிரி காட்டு அப்படின்னா இங்கே நீங்கள் துணைக்கால் தான் எழுதணும், மெய்யெழுத்து எழுதிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இங்கே காண்பார் அப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், இது துணைக்கால். இர் நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும். காண்பார் அப்படின்னு எழுதணும். நீங்கள் கீழே இழுக்காமல் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி மேய்ப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து நீங்கள் எழுதணும். இங்கே பாருங்கள், உதாரணங்க ஒரு தப்பான எது தவறு அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா இது தவறு. அதாவது துணைக்கால் போட்டு அதில் புள்ளி வச்சிங்கன்னா அது தவறு. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. தமிழில் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இப்போ அன்பர் அப்படின்னு எழுதுறீங்க, இது பார்த்தீங்கன்னா துணைக்கால். துணைக்கால் போட்டு மேலே புள்ளி வச்சிங்கன்னா இதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இது தவறு. இந்த வார்த்தையே தவறு. அன்பர் அப்படின்னு போட்டு மெய்யெழுத்து போட்டால் தான் இதுக்கு அர்த்தம் உண்டு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. இந்த அட்சய பாத்திரம் வலைவலியை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.